வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பதிவில் பெரியாச்சி அம்மன் அப்படின்னு சொல்லப்படுற பேச்சி அம்மன் ஏன் கர்ப்பிணி பெண்களுக்கு காவலாக இருக்காங்க அப்படின்றதையுமே, பெரியாச்சி அம்மன் கையில் குழந்தையோடவும் மடியில் ஒரு பெண்ணோட வயிற்றை கிழிச்சு கொடலை உருவுற மாதிரியும் காலில் ஒரு மனுஷனை மிதிக்கிற மாதிரி ஆக்ரோஷமான காட்சி அளிக்கிறது எதுக்கணும். மேலும் பெரியாச்சி அம்மன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரியான ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். கிபி 1356 ஆண்டுல இருந்து 1375 ஆண்டு வரைக்கும் பாண்டிய நாட்டுல கொடுங்கோல் ஆட்சி செய்த மன்னன் ராஜநாராயண சம்புவராயன். அந்த மன்னனுக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு தன்னோட நாட்டில் யாருக்கு ஆண் குழந்தை பிறந்தாலுமே அந்த குழந்தைய கொன்று கொடுங்கோல் ஆட்சி புரிந்து மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் நல்லம்மாள் முத்தையா அப்படின்ற தம்பதியருக்கு மூத்த மகளான மீனாட்சி அவங்கள தெய்வ குழந்தைன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்க அந்த தம்பதியருக்கு இரண்டாவது மகனாக ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகன் காட்டுக்குள்ளே பிறக்கிறான். இந்த செய்தியை அறிஞ்ச அந்த மன்னன் தன்னோட காவலாளிகளை காட்டுக்குள்ளே அனுப்பி பிறந்த குழந்தைய கொல்லுமாறு உத்தரவிடுகிறான். அந்த காவலாளிகளும் அந்த தம்பதியரை காட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய கொல்றதுக்காக முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அந்த தம்பதியரில் நல்லம்மாள் என்ன செய்கிறானா, அவளோட குழந்தைய தொப்புள் கொடி கூட அறுக்காத அந்த குழந்தைக்கு முத்தமிட்டு அந்த குழந்தைய தன்னோட மூத்த மகளான மீனாட்சியிடம் கொடுத்து, இந்த காட்டை விட்டு எங்கேயாவது போய் நீயும் தம்பியும் பத்திரமாக இருங்க, எங்களை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகனை தன் மூத்த மகளான மீனாட்சியிடம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த காவலாளிங்க அந்த தம்பதியரான நல்லம்மாள் மற்றும் முத்தையாவை கொலை செஞ்சிடுறாங்க. இப்படி இருக்க கிபி 1406 ஆண்டில் ராஜநாராயண சம்புவராயரோட 3ஆம் மகனான 4ஆம் வல்லாளன் தன்னோட அப்பாவை விட பல மடங்கு கொடுமையான கொடுங்கோலாட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த சமயத்தில் அந்த கொடுங்கோல் ஆட்சியால் ரொம்பவுமே பாதிக்கப்பட்ட முனிவர் ஒருவர் அந்த வல்லாளன் நோக்கி சாபம் விடுறாரு. என்ன சாபம்னா, உன்னோட முதல் குழந்தை இந்த உலகத்தை தொட்ட உடனே உன்னோட உயிர் போயிடும். அதுவும் அந்த குழந்தைய பிரசவம் பார்த்த பெண்ணின் கைகளால் தான் உன்னோட உயிர் போகும். அதோட உன்னோட கொடுங்கோலாட்சியும் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு அந்த மன்னனை பார்த்து அந்த முனிவர் சாபம் விடுறாரு. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத வல்லாளனோட மனைவியான கார்குழலி கர்ப்பமாகிற அந்த காலகட்டத்திலலாம் கர்ப்பமானவங்களுக்கு தனியாக மருத்துவமனையோ இல்லை மருத்துவரோ அந்த மாதிரியான எந்த வசதிகளுமே இருக்காது. பிரசவ நேரத்தில் வீட்டிலேயே ஒரு மூலையில் ஒரு பாய் மேலே அந்த கர்ப்பமான பெண்ணை படுக்க வச்சு வயதான மூதாட்டியான ஒரு மருத்துவச்சி தான் பிரசவம் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட வயதான மூதாட்டியான மருத்துவச்சியை தான் எல்லாரும் அன்பா பெரியாச்சி அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம முன்னாடி சொல்லப்பட்ட நல்லம்மாள் மற்றும் முத்தையா மூத்த மகளான மீனாட்சி தான் தன்னோட அம்மாவான நல்லம்மாளுக்கும் பிரசவம் பார்த்து தன்னோட தம்பியை அந்த காவலாளியிடம் இருந்து காப்பாற்றி கொண்டு போனாங்க. அந்த மீனாட்சி தான் இந்த வல்லாளன் மன்னனோட ஆட்சி காலகட்டத்தில் மருத்துவச்சியாக பணிபுரிகிறாங்க. அந்த மருத்துவச்சியான பெரிய ஆட்சி கத்தி சண்டை மற்றும் வாள் வீச்சில் தேர்ச்சியானவங்களாக இருக்காங்க. மேலும் அவங்கள மாதிரி யாருமே பக்குவமாக பிரசவம் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்க வல்லாளனோட மனைவிக்கும் பிரசவ காலம் நெருங்கிருச்சு. இதை தெரிஞ்ச அந்த மன்னன் ஒரு திட்டம் போடுறான். என்னன்னா, தன்னோட மனைவிக்கு பிரசவம் பார்த்த பெண்ணால் தான் நம்மளோட உயிர் போகும் அப்படின்ற முனிவரோட சாபத்துக்காக தன்னோட மனைவிக்கு பிரசவம் பார்க்க போகிற அந்த மருத்துவச்சியை பிரசவ காலம் முடிந்த உடனே அந்த மருத்துவச்சியை கொலை பண்ணணும் அப்படின்னு
திட்டம் போடுறான். உடனே தன்னோட காவலாளிகளை அனுப்பி இந்த நகரத்திலேயே சிறந்த மருத்துவச்சியை கூட்டிட்டு வர சொல்கிறான். உடனே அந்த காவலாளிங்க முன்னாடி சொன்ன மீனாட்சி அப்படின்ற தெய்வ குழந்தையுமான பார்வதி தேவியின் அம்சமுமான பெரியாச்சியை மன்னனோட அரசவைக்கு கூட்டிட்டு வராங்க. இந்த மன்னன் பெரியாச்சியிடம் ஒரு நிபந்தனையை வைக்கிறான். நடு காட்டுல இரவு நேரத்துல ஒரு பாறைக்கு மேலே தான் என்னோட மனைவிக்கு பிரசவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். மேலும் பிரசவம் பார்த்த உடனே பிறந்த குழந்தைய கீழே வைக்காம மடியிலேயே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட மருத்துவச்சியான பெரியாச்சி அம்மன் அவங்களும் ஒரு நிபந்தனையை வைக்கிறாங்க அந்த மன்னனிடம். என்னன்னா, நான் பிரசவம் பார்த்த உடனே நான் கேட்ட பொண்ணும் பொருளும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களோட நிபந்தனையை அந்த அரசனுக்கு சொல்கிறாங்க. இப்படி இருக்க வல்லாளனோட மனைவியான கார்குழலிக்கும் பிரசவ காலம் நெருங்கிருச்சு. மன்னன் சொன்ன மாதிரியே ஒரு நடுக்காட்டில் இரவு நேரத்தில் பாறைக்கு மேலே அந்த கார்குழலியை படுக்க வைத்து பெரியாச்சி பிரசவம் பார்க்குறாங்க. அந்த கார்குழலிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. மன்னன் சொன்னபடியே பெரியாச்சியும் குழந்தைய கீழே வைக்காம தன்னோட மடியிலேயே வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே மன்னனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். பெரியாச்சியிடம் குழந்தைய வாங்க முயற்சி செய்கிறான். மேலும் பெரியாச்சி நான் கேட்ட பொண்ணும் பொருளும் எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. மன்னன் அதுக்கு அதையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஆணவத்தோட பேசுகிறான். மேலும் அவனோட குழந்தையையும் பெரியாச்சியுமே கொலை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். அந்த சமயத்தில் பார்வதியின் அம்சமான பெரியாச்சி தன்னோட சுய ரூபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. முகத்தில் ரொம்ப கோபத்தோட ஆக்ரோஷமாகவும் காளியோட உருவத்தோட ஒரு கையில் அந்த குழந்தையையும் தூக்கி தன்னோட காலுக்கு கீழே அந்த மன்னனை மிதித்து கொலை செஞ்சிடுறாங்க. அந்த மன்னனை காப்பாற்ற போன அவனோட மனைவியான கார்குழலியுமே தன்னோட மடியில் போட்டு வயிற்ற கிழிச்சு அவளோட குடலை உருவி கழுத்தில் மாலையாக போட்டுக்கிறாங்க. இதை பார்த்த பொதுமக்கள் அம்மனோட நாமத்தை சொல்லி பெரியாச்சியோட கோபத்தை தணிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாங்க. பெரியாச்சியும் கோபம் தணித்து அந்த இடத்திலேயே தெய்வமாக காட்சியளிக்கிறாங்க. இந்த மருத்துவச்சியான பெரிய ஆட்சியை தான் மக்கள் வனப்பேச்சியினும் வன தேவதையினும் பெயர் வச்சு வழிபடுறாங்க. இந்த பேச்சி அம்மன் தான் பல பேருக்கு குலதெய்வமாகவுமே இருக்குது. மேலும் இந்த பேச்சி அம்மன் தான் பெண்களுக்கு கர்ப்ப காலம் முழுவதுமே எந்த தீய சக்தியும் அண்டாமல் காவல் காக்குதுனோ, பிறந்த பச்சிலம் குழந்தைக்குமே காவலாக அந்த பேச்சியம்மன் இருக்குதுன்னு நம்பப்படுது. எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பதிவில் சொல்லாத பேச்சியம்மனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் அதை பதிவு பண்ணுங்கள். எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கட்டும். இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.